கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதாகமம் தேவன் நமக்கு அனுப்பியுள்ள ஒரு கடிதம். ஜெபம் நாம் தேவனுக்கு அனுப்பும் ஒரு கடிதம், பதில் கடிதம். அதாவது நான் இன்னைக்கு இத படிச்சோனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் யோசித்தேன், மோசே வந்து 40 நாள் மலை மேலே இருந்து தண்ணி குடியாம சாப்பிடாம இருந்தார் இல்லையா? அப்போ அந்த 40 நாள் என்ன செய்தார்னா, தேவன் அ பிதாவாகிய தேவன் அவர் படைத்த அவர் என்னெல்லாம் செய்தாரு, ஆதியிலே என்னெல்லாம் செய்தாருன்றத குறித்து அவர் அங்கே மோசே கிட்ட பேசுறார். இதுதான் அந்த 5 ஆகமம் மோசே எழுதிய ஒரு அ இதுவாகும். தேவன் சொல்ல சொல்ல அவர் இந்த ஆகமங்களும் எழுதுறார். இப்போ நாம் அதை படிக்கும்போது ஆண்டவர் எப்படி அவர் உருவாக்கினார் வானத்தையும் பூமியும், மனுஷர்களை எப்படி உருவாக்கினார், எப்படி எல்லாவற்றையும் இந்த பறவைகள் மிருகங்கள்லாம் எப்படி படைத்தார், இது நம்ம குறித்து நம்ம வாசிக்கும்போது நான் யோசிக்கிறேன். இதை படித்து முடித்தோடனே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எங்களை படைக்கிறதுக்கு முன்பாக எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீர் படைத்தீர். நன்றி ஆண்டவரே என்று நான் பதில் கடிதம் போட்டேன். அதாவது அவர் கடிதத்தை படித்த உடனே ரொம்ப வியப்பாக அவர் படைத்ததை எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தேன். அவர் நமக்காக எவ்வளோ செய்திருக்கிறார் இல்லையா? அதை அவர் சொல்ல சொல்ல ஒருத்தர் எழுதுவதற்கும் ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். இதே மாதிரி வேதத்தில் ஒவ்வொன்றும் அதிகாரத்தை எழுதினது தேவ ஆவியினால் அருளப்பட்டு தீர்க்கதரிசிகள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள் எழுதினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதை நாம் வாசிக்கிற போது கவனத்தோடு வாசித்து அதுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் இதை குறித்து வாசித்தேன், இதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் பதில் ஆண்டவர்கிட்ட ஜெபத்திலே சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு புரியலையா, அப்பா இது எனக்கு புரியவில்லை, இது எனக்கு விளக்குங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசும்போது அதற்கு தெளிவு ஆண்டவர் படுத்துவார். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.